இவே பில்லுன்னு சொன்னால் ஒரு குட்ஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறப்போ அந்த குட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஆன்லைன் பத்திரம்னு சொல்லலாம். ஒரு பொருள் எங்கேருந்து எங்கே போகுதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் டேக்ஸ் எவிஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஜிஎஸ்டி ப்ராப்பராக பே பண்ணுறாங்களான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த இவே பில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எப்போ இந்த இவே பில் வேணும்? நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க, அப்படி இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு உங்களோட குட்ஸை நீங்கள் சப்ளை பண்ணுற ஒரு சப்ளையராக இருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் குட்ஸை சப்ளை பண்ணுறப்போ அப்போ உங்களுக்கு இவே பில் கண்டிப்பாக தேவைப்படும். ஜிஎஸ்டியோட ரூல்ஸ் எப்பையும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குன்றதுனால நீங்கள் ஒரு குட்ஸை வேற ஒரு ஸ்டேட்டுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி பர்டிகுலராக அந்த குட்ஸுக்கும் அந்த ஸ்டேட்டுக்கும் இருக்க லிமிட் என்னன்றதை நீங்கள் போர்ட்டலில் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம். 50,000 ரூபான்ற லிமிட்டு ஒரு ஸ்டேட் பொறுத்து வேரி ஆகலாம். காமனாக 50,000க்கு மேலே நம்ம ஒரு குட்ஸை சப்ளை பண்ணுறோம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னா அப்போ இவே பில் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இவே பில் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் டைரெக்டாக இவே பில்லோட வெப்சைட்டில் போயும் லாகின் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜிஎஸ்டியோட வெப்சைட்டில் போயும் நீங்கள் இவே பில் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். போர்ட்டலில் லாகின் பண்ணி உங்கள் குட்ஸோட டீட்டெயில்ஸ் எங்கேருந்து எங்கே போகுது, எவ்வளோ குவான்டிட்டி, என்ன ப்ரைஸ்ன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்து இவே பில்லை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, சென்னையிலேருந்து கோயம்புத்தூரில் இருக்க உங்களோட கஸ்டமருக்கு 1 lakh வேல்யூவில் ஒரு குட்ஸை நீங்கள் சென்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். அப்போது நீங்கள் கண்டிப்பாக இவே பில் ஜென்ரேட் பண்ணணும். இவே பில்லுன்றது ஒரு பாஸ்போர்ட் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஒரு குட்ஸ் எங்கேருந்து எந்த இடத்துக்கு போகுதுன்றது அதில் கிளியராக இருக்கும். இவே பில்லுக்குன்னு வேலிடிட்டி இருக்குது. எவ்ரி 200 கிலோமீட்டர்ஸ்க்கு 1 day ஆட் ஆகும். நீங்கள் உங்களோட குட்ஸை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு கொண்டு போகிறப்போ அதோட டிஸ்டன்ஸ் 200 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே இருக்குது அப்படின்னா அப்போ 1 day வேலிடிட்டி அந்த இவே பில் நீங்கள் ஜெனரேட் பண்ணக்கூடிய இவே பில்லுக்கு 1 day வேலிடிட்டி. எவ்ரி 200 கிலோமீட்டர்ஸ்க்கு 1 day ஆட் ஆகும். நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு குட்ஸை கொண்டு போகிறப்போ இவே பில் ஜெனரேட் பண்ணாமல் கொண்டு போகிறீங்க அப்படின்னா அப்போ அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பெனால்ட்டி பே பண்ணணும். இப்போ 10,000 ருபீஸ் உங்களுக்கு பெனால்ட்டி இருக்குது அப்படின்னா உங்களோட ஜிஎஸ்டி வேல்யூ 15,000 20,000 இருக்குது அப்படின்னா விச்எவர் இஸ் ஹையர், எது அதிகமான வேல்யூவோ அதை நீங்கள் பெனால்ட்டியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இவே பில் ஜெனரேட் பண்ணாமல் போகிறப்போ ஒன்று நீங்கள் பெனால்ட்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா உங்களோட குட்ஸை சீஸ் பண்ணிடுவாங்க. இவே பில்லோட ரூல்ஸும் பெனால்ட்டியும் அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஜிஎஸ்டி போர்ட்டலில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அதிலே எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.